சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்கள் பலர் பொலிட்டீஷியன்ஸ் ஆகவும் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் ஆகவும் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் ஆகவும், அதாவது பீப்புள் ஹூ என்ஜாய் பவர். பொதுவாக எல்லா கிரகங்களுக்கும் ரெண்டு ராசிகள் இருக்கும். ஆனால் சூரியன் சந்திரன் இந்த 2 கிரகங்களுக்கு ஒண்டி ஒரே ஒரு ராசி தான். இந்த சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களை பற்றி கூறும்பொழுது ஒரு விஷயம் காமனாகவே சொல்கிறார்கள். இதுவும் ஒரு அக்னி தத்துவ ராசி, அதாவது இதுவும் ஒரு ஃபயரி சைன். ஒரு சிங்கத்தினுடைய தன்மை எல்லாமே இந்த சிம்ம ராசியில பிறந்தவர்களை நம்ம பார்க்கலாம். ஒரு கம்பீரமான தோற்றம், அது அடிச்சுக்கவே முடியாது. அவர்களுக்கு இயற்கையாகவே ஒரு தலைமை பண்பு உண்டு. ரொம்ப தன்மானம் மிக்கவர்கள். இவர்களுக்கு ரொம்ப சீக்கிரமா கோபம் வரும். அதை விட சீக்கிரமா இந்த லக்னத்தில் பிறந்தவர்கள் சில வார்த்தைகளோட நம்ம ரொம்ப ஈஸியாக டினோட் பண்ணலாம். அப்படின்னா அடுத்ததா முகூர்த்தம் குறிக்கிறதுல சிம்ம லக்னத்தை தேர்வு பண்ணலாமா அப்படின்னு பார்த்தா, அந்த விதத்தில் பார்த்தா பிரஷ்னத்தில் சிம்மம் வருது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு பொதுவாக அந்த மாதிரி ரோக பிரச்சனைகள்ல அவர்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு உபாதை இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அல்சர், அதே மாதிரி பித்தம் சம்பந்தப்பட்டு அவர்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு இருக்க நேரும். அன்பார்ந்த நண்பர்களே, இதுவரைக்கும் 4 லக்னம், மேஷத்துலேருந்து ஆரம்பிச்சு மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம் அப்படின்னு 4 லக்னத்தை பற்றி பார்த்தோம். அந்த வரிசையில் இப்போது சிம்ம லக்னத்தை பற்றி பார்க்கவிருக்கோம். ஜபா குசும சங்காஷம் காஷ்யபேயம் மகாத்யுதிம் தமோரிம் சர்வபாபக்னம் பிரணதோஸ்மி திவாகரம் அப்படின்னு. இது போன வாட்டி எப்படி கடகத்துக்கு சந்திரன் மேலே ஒரு ஸ்லோகத்தை பார்த்தோமோ அதே மாதிரி இது வியாசர் அருளி செய்த சூரியன் மேலே இருக்கக்கூடிய ஒரு ஸ்தோத்திரம், இது ஒரு ஸ்லோகம். இது செம்பருத்தி பூ மாதிரி அந்த ஒரு நிறத்தில் இருக்கக்கூடியவரும் கஷ்யபரின் புதல்வருமான பேர் ஒளி பொருந்தியவரும் இருளின் எதிரியும் இருளை அழிக்கக்கூடியவரும் எல்லா பாபங்களையும் அழிக்கக்கூடிய திவாகரனை, சூரியனை நான் நமஸ்கரிக்கிறேன் அப்படிங்கிறது இந்த ஒரு அழகான ஸ்லோகம். ஏன் சூரியனை சொல்கிறோம் அப்படின்னா, சூரியனினுடைய ராசி தான் இந்த சிம்மம் அப்படிங்கிறது. பொதுவாக எல்லா கிரகங்களுக்கும் 2 ராசிகள் இருக்கும். ஆனால் சூரியன் சந்திரன் இந்த 2 கிரகங்களுக்கு ஒண்டி ஒரே ஒரு ராசி தான். சந்திரனுக்கு கடகம் என்கின்றது தான் ஸ்வக்ஷேத்திரம், ஒரே ராசி. அதே மாதிரி சூரியனினுடைய ஒரே ராசி இந்த சிம்மம் அப்படிங்கிறது தான். பல விதத்தில் ஒரு ராசியும் நம்மளுடைய ரிஷிகள் கிளாசிஃபை பண்ணியிருக்கார்கள். அந்த ரீதியில் சிம்மம் அப்படின்னு பார்த்தா இது மேஷத்துக்கு திரிகோணத்தில் வரக்கூடியது. அதாவது மேஷத்தை நம்ம 1 அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதற்கு 5, 9 இருக்கக்கூடியதெல்லாம் திரிகோணமான ராசி போட்டால் ஒரு பர்ஃபெக்ட் ட்ரையாங்கிள் வரும். அதுக்கு தான் திரிகோணம் அப்படின்னு பெயர். அது மாதிரி மேஷத்துக்கு இது திரிகோணத்துக்கு வருதுனால மேஷம் எப்படி ஒரு ஃபயரி சைன், அக்னி தத்துவ ராசி அப்படின்னு சொன்னோமோ அதே மாதிரி இதுவும் ஒரு அக்னி தத்துவ ராசி. அதாவது இதுவும் ஒரு ஃபயரி சைன். இது இந்த சிம்மம். இது சூரியனினுடைய சொந்த ராசி. அது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அதே மாதிரி நம்ம மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம் எல்லாமே சரம், ஸ்திரம், உபயம்னு பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா? அதே மாதிரி இது ஒரு ஸ்திர ராசி, ஃபிக்ஸட் சைன். இது அக்னி தத்துவ ராசி, இது ஸ்திர ராசி, இது சூரியனினுடைய ஒரு சொந்த ராசி. அதே மாதிரி இது ஒரு ஆண் ராசி, ஆண் பெண் அப்படின்னு பார்த்தோம். கடகம் பெண் ராசி. அதே மாதிரி சிம்மம் அப்படிங்கிறது ஆண் ராசி. ஷீர்ஷோதய ராசி, இதையும் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டே வரோம். ஒரு லக்னத்துக்கும் முதல்ல தலை எழக்கூடிய ஒரு ராசியாக அமையிறதுனால இது ரொம்ப ஒரு மங்களமான ராசி. இது சதுஷ்பாது ராசி, அதாவது 4 கால்கள் உடைய ஒரு ராசி. ஏன்னா சிம்மம் தானே இதனினுடைய ஒரு ஐடென்டிட்டியே. அதனால 4 கால்களை குறிக்கக்கூடியதும் அதை ஒரு ஐடென்டிட்டியாக, ஒரு கேரக்டரிஸ்டிக்காக வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு ராசி. கிழக்க இந்த ஒரு ராசி குறிக்கும். சிம்மத்துக்கு ஒரு வடிவமே, இந்த சிம்ம ராசிக்கு வடிவமே ஒரு சிம்மம் தான். அதாவது பல சிங்கங்கள் இல்லாமல் ஒரே ஒரு சிங்கம். இது சிம்மம்னு சொல்லும் பொழுது இதை பற்றி நிறையா பேசலாம். ஒரு சிங்கத்தினுடைய தன்மை எல்லாமே இந்த சிம்ம ராசியில் பிறந்தவர்களை
நம்ம பார்க்கலாம். கொஞ்சம் கம்பீரமாக இருப்பார்கள். அவர்களுடைய குரல் தோற்றம் இது எல்லாத்துலேயுமே மீதி இருக்கக்கூடியவர்கள்லேருந்து கொஞ்சம் வித்தியாசப்பட்டவர்களாகவே இருப்பார்கள். ஒரு கம்பீரமான தோற்றம், அது அடிச்சிக்கவே முடியாது. இவர்களுடைய ஜாதகத்தில் சூரியன் எவ்வளோ பலம் பெற்றிருக்கோ அதற்கேற்ற மாதிரி இந்த சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்கள் பூர்ணமாக ஒரு சிம்மம் மாதிரியே இருக்கிறத நம்ம பார்த்துருக்கலாம். அதனாலேயே சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்கள் பலர் பொலிட்டீஷியன்ஸ் ஆகவும், ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் ஆகவும், ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் ஆகவும், அதாவது பீப்புள் ஹூ என்ஜாய் பவர், அந்த பவர் சர்க்கிள்ஸில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாரையும் பார்த்தா சிம்ம லக்னத்தில் பிறந்திருக்கிறதுக்கு ரொம்ப அதிகமான வாய்ப்பு. சாராவளி, பலதீபிகா முதலிய கிரந்தங்களில் இந்த சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களை பற்றி கூறும்பொழுது ஒரு விஷயம் காமனாகவே சொல்கிறார்கள். அவர்கள் எல்லாருக்குமே அகன்ற நெற்றி இருக்குமாம். அவர்களுக்கு இயற்கையாகவே ஒரு தலைமை பண்பு உண்டு. ரொம்ப தன்மானம் மிக்கவர்கள். சில சமயங்களில் அந்த சூரியன் எப்படி அமைஞ்சிருக்கோ அதற்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ஈகோயிஸ்டிக் பீப்புளாகவும் அவர்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஹி கேரிஸ் அன் ஆட்டிடியூட் அப்படின்னா சொல்லுவோமே, அது எல்லாமே இந்த சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களாக தான் இருப்பார்கள். கொஞ்சம் பெருந்தன்மை உடையவர்களாகவும் இருப்பார்கள். அவர்களுக்கு புகழில், அதாவது தேட் ஆல்வேஸ் வாண்ட் டு பி இன் த ஸ்பாட்லைட், அது மாதிரி கொஞ்சம் புகழ் விரும்பக்கூடியவர்களாக இருப்பார்கள். அது ஒன்று இல்லாமல் முயற்சி திருமணமாக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களாக தான் இருப்பார்கள். ரொம்ப சீக்கிரமாக கோபம் வந்துடும். ஏன்னா இது ஒரு அக்னி தத்துவ ராசி, ஏற்கனவே சொன்னோம். இவர்களுக்கு ரொம்ப சீக்கிரமாக கோபம் வரும். அதை விட சீக்கிரமாக அந்த கோபம் தணிஞ்சிடும். இது எல்லாமே சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுடைய ஒரு குணமாகவே அமைஞ்சிருக்கும். இந்த லக்னத்தில் பிறந்தவர்கள் சில வார்த்தைகளோட நம்ம ரொம்ப ஈஸியாக டினோட் பண்ணலாம். அப்படின்னா அதிகாரம், நிர்வாகம், அரசு, அரசியல், மேடை, தன்னம்பிக்கை, இது எல்லாமே சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுடைய வாழ்க்கையில் முக்கியமாக அவர்களுடைய நடத்தையை கொண்டு பார்த்தோம்னா இந்த வார்த்தைகளோட ஒரு நிச்சயமாக ஒரு சம்பந்தம் இருக்கும். அடுத்ததாக முகூர்த்தம் குறிக்கிறதுல சிம்ம லக்னத்தை தேர்வு பண்ணலாமா அப்படின்னு பார்த்தா இது ஒரு ஸ்திர ராசி. இட் இஸ் அ ஃபிக்ஸட் சைன். அதனால பல காரியங்கள், எந்தெந்த காரியம்னா நிலைத்து இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அது எல்லாத்தையுமே சிம்ம லக்னத்தில் கொண்டு நம்ம ஆரம்பிக்கலாம். இப்போ ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா சிம்ம லக்னத்தை நம்ம பரிந்துரைக்கலாம். ஏதாவது ஒரு பதவி ஏற்பு, அதற்கு ஒரு நாள் குறித்து கொடுங்கோ அப்படின்னாருனா நம்ம சிம்ம லக்னத்தை தேர்வு பண்ணி கொடுக்கலாம். ஒரு புது வேலையில் சேரறார், அதற்கு ஏதாவது ஒரு லக்னம் குறித்து கொடுக்கணும் அப்படின்னா சிம்ம லக்னத்தை நம்ம குறித்து கொடுக்கலாம். அரசு, அரசியல், இந்த சம்பந்தப்பட்ட எந்த விஷயமாக இருந்தாலும், அதாவது இந்த வேட்பு மனு தாக்கல், இதற்கெல்லாம் ஒரு டைம் குறித்து கொடுக்க சொல்லுவாள். அதற்கெல்லாம் பார்த்தா இந்த சிம்ம லக்னம் அப்படிங்கிறது நம்ம தேர்ந்தெடுத்து கொடுக்கலாம். இது ஒன்று இல்லாமல் அஸ்திவாரம் போடுறது, ஒரு கர்ப்ப கிரகத்தில் ஒரு சுவாமியை பிரதிஷ்டை பண்ணுறது முதலிய விஷயங்கள் எதெல்லாம் நிலைத்து இருக்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுறோமோ அது எல்லாத்துக்குமே நம்ம சிம்ம லக்னத்தை தேர்வு பண்ணலாம். விவாகங்களுக்கு கூட நம்ம சிம்ம லக்னத்தை தேர்வு பண்ணலாம். ரொம்ப முக்கியம் எது அப்படின்னா இது ஸ்ரீஷோதய ராசி, அதாவது தலை எழக்கூடிய ஒரு ராசியாக அமைந்ததுனாலே இது ஒரு மங்களமான ராசி. சூரியனினுடைய ஒரு ராசி, ஸ்திர ராசி அப்படிங்கிறதுனால நிறைய மங்கள காரியங்களுக்கு இந்த ஒரு சிம்ம லக்னத்தை நம்ம தேர்வு பண்ணலாம். அடுத்ததாக பிரஷ்ன விஷயங்களில் நமக்கு லக்னமாக முக்கியமாக சிம்மம் வந்தது அப்படின்னா, இல்லை ஆரூடம் சிம்மத்தில் விழுந்தது அப்படின்னா அந்த பிரஷ்னத்துக்கு நம்ம எப்படி பதில் சொல்லுறது? இது ஏற்கனவே சொன்னோம், இது ஸ்ரீஷோதய ராசி, தலை எழக்கூடிய ராசியாக அமைந்ததுனாலேயே இதற்கு சித்தி உண்டு. அதாவது முதல்ல மங்களமாக தான் இதற்கு பதில் சொல்லணும் அப்படின்னு நமக்கு பிரஷ்ன கிரந்தங்கள் எல்லாமே வலியுறுத்துறது. அந்த விதத்தில் பார்த்தா பிரஷ்னத்தில் சிம்மம் வருது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். அடுத்ததாக இந்த சிம்ம லக்னம் எதெல்லாம் குறிக்கிறது? சதுஷ்பாத் ராசி, அதாவது நாற்கால் பிராணி அப்படிங்கிறத பார்த்தோம். அதே மாதிரி ஸ்திர ராசி அப்படிங்கிறத பார்த்தோம். நெருப்பு குறிக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி அரசு, அரசியல், இது எல்லாத்தையுமே குறிக்கிறதுன்னு பார்த்தோம். தலைமையை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தோம். அதனால நம்ம சொல்லக்கூடிய பலன்களும் இதை ஒட்டியே தான் அமையணும்.
இது கிழக்கு திக்க வேற குறிக்கிறது. எப்படி மேஷம் கிழக்கு குறிக்கிறதோ அதே மாதிரி சிம்மமும் கிழக்க குறிக்கும். இது கிழக்கு திக்கையும் குறிக்கிறதுனால இது எல்லாத்தையும் கலந்து நம்ம வந்து ஒரு பலன் சொல்ற மாதிரி இருக்கும். காட்டு பகுதி அதே மாதிரி மேல் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே சிம்மம் தான் குறிக்கும். ஒரு மலையினுடைய உச்சி, ஒரு வீடு அப்படின்னு எடுத்துட்டா 2-3 ஃப்ளோர்ஸ் இருந்ததுன்னா இருக்கிறதுலே மேல் மாடி சிம்மத்தை குறிக்கும். இது மாதிரி மேலே இருக்கக்கூடியது பரன்னு சொல்கிறோமே, இருக்கக்கூடியது எல்லாமே சிம்மம் தான் குறிக்கும். இது எல்லாத்தையும் கலந்து நம்ம அந்த ஒரு பிரச்சனத்துக்கு பலன் சொல்கிற மாதிரி அமையும். ஒரு கால் ஒரு ரோக பிரச்சனமாக அமைஞ்சுது, யாருக்காவது உடம்பு சரியில்லை, அவர்களுக்கு ஒரு பிரச்சனம் பார்க்குற மாதிரி நேர்ந்து அப்போ சிம்மம் ஆரூடமாகவோ உதயமாகவோ வந்தது, இல்லை சிம்மத்தை வச்சுட்டு நம்ம பதில் சொல்கிற மாதிரி அமைஞ்சுது அப்படின்னா, பொதுவாக அந்த மாதிரி ரோக பிரச்சனைகளில் அவர்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு உபாதை இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அல்சர் இது மாதிரியான விஷயங்கள் இது சம்பந்தப்பட்டு ஏதாவது ஒரு பிரச்சனமாக அது அமைஞ்சிருக்கும், ஏதாவது ஒரு ரோகமாக அமைஞ்சிருக்கும். அதே மாதிரி பித்தம் சம்பந்தப்பட்டு அவர்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு இருக்க நேரும். இது மாதிரியாக இருந்தால் தான் நம்ம ரோக பிரச்சனம் பார்க்கும்போது சிம்மம் லக்னமாக வந்து அமையும். அடுத்ததாக சிம்ம லக்னத்தில் பிறந்த பிரபலங்கள் நம்ம ஒரு லக்னத்துக்கும் சில ஜாதகங்கள் நம்ம எடுத்து பார்க்குறோம். இந்த ஜாதகம் எல்லாமே நோட்டபிள் ஹாரோஸ்கோப்ஸ் அப்படின்னு ஸ்ரீ பிவி ராமன் அவருடைய புஸ்தகத்திலேருந்து தான் நம்ம சேகரித்து பார்க்கக்கூடிய ஜாதகம். அதன்படி சிம்ம லக்னத்தில் ஏற்கனவே நம்ம சொன்னோம் இல்லையா, இதில் தான் நிறையா பொலிட்டீஷியன்ஸ், பீப்புள் ஹூ ஹவ் என்ஜாய்ட் பவர், அவர்கள் எல்லாருமே சிம்ம லக்னத்தில் பிறந்ததாக நம்ம பார்க்குறோம். பலருக்கு சிம்மம் லக்னமாக அமைஞ்சிருக்கா. அதன்படி இன்றைக்கி நம்ம முதல்ல பார்க்கக்கூடியது ரொம்பவே ஒரு பெரியவர், குருநானக் அப்படிங்கிறவரின் ஜாதகம். இவர் வந்து 2 விதமாக இவருடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கலாம். இவர் ஆன்மீகம் அப்படின்னு எடுத்துட்டும் இவருடைய வாழ்க்கையை நம்ம வந்து பார்க்க முடியும். ஒரு அரசர் என்கின்ற விதத்திலையும் இவருடைய வாழ்க்கையை வந்து நம்ம பார்க்க முடியும். இந்த ஜாதகத்தை நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, ஏற்கனவே ஒரு விஷயம் நம்ம ஒரு 2-3 லக்னம் முன்னாடி பகிர்ந்திருந்தோம். யாருடைய லக்னம் இல்லை யாருடைய சந்திரனுக்கு ஒரே சமயத்தில் சனி குருவோட சம்பந்தம் வருதோ அவர்களுடைய வாழ்க்கையெல்லாம் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அவர்களுக்கு வந்து இந்த ஒரு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட ஒரு பாதிப்பு நிச்சயமாக இருக்கும் அவருடைய வாழ்க்கையில். அதே மாதிரி இந்த லக்னத்தை நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா பளிச்சுன்னு 2-3 விஷயங்கள் படுறது. ஒன்று, அந்த லக்னத்துலேருந்து 10வது வீடு பாருங்கோ, 10வது ராசி அது ரிஷபம். எவ்வளவு கிரகங்கள் அந்த ரிஷபத்தோட சம்மந்தப்படுறது அப்படின்னு நமக்கு பார்க்கலாம். அதனாலேயே ஹி வீல்டட் அ வெரி பிக் இன்ஃப்ளூயன்ஸ் ஓவர் அ கம்யூனிட்டி இல்லையா. அவர் வந்து ஹி வாஸ் அ ரூலர் இன் ஒன் வே ஆர் தி அதர். ரெண்டாவது, அவருடைய சந்திரன் இல்லையா, அது ரிஷபத்தில் இருக்குது, அது உச்சம். அதோடவே கூட சனி அதை குரு வர பார்க்கிறார் தன்னுடைய நவம திருஷ்டி 9வது பார்வையினால். இந்த லக்னத்துக்கு யோகக்காரகர் அப்படிங்கிறவர் செவ்வாய், அவரும் பார்க்கிறார். இதெல்லாம் வச்சுட்டு பார்க்கும்போது இது ஒரு நல்ல அம்சம், ஒரு நல்ல ஜாதகம் அப்படின்னு தெரிகிறது. இது மாதிரி ஒரு ஜாதகம் வந்தால் பார்த்துட்டு அப்படி எடுத்து பக்கத்தில் வச்சிட முடியாது. இது கும்பலோட இதுவும் ஒரு ஜாதகம் அப்படின்னு நம்மளால் எடுத்துன்ற முடியாது. இதெல்லாம் ஒரு தனித்துவம் பெற்ற ஒரு ஜாதகம். அதே மாதிரி அடுத்த ஒரு ஜாதகம் பாருங்க, இது சிவாஜி மகாராஜ் அவரினுடைய ஜாதகம். இந்த ஜாதகத்தை பார்த்தாலே நமக்கு தெரியறது இவர் வந்து ஒரு பெரிய ராஜா அப்படின்னு. சூரியன் சிம்மத்தை பார்க்கறது ஒரு விசேஷம். அதோடவே குருவும் சேர்ந்திருக்கார். இதுக்கு வந்து சிவராஜ யோகம் அப்படின்னு ஒரு பெயர் சொல்லுவார்கள். குருவும் சூரியனும் ஒரே ராசியில் இருக்கிறது, இல்லை ஒருத்தரை பார்த்துக்கிறது. சிம்ம லக்னமுமாகி இவர்கள் 2 பேரும் சேர்ந்தும் லக்னத்தை பார்க்கறது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம். அதனாலேயே அவர் ஒரு பெரிய ராஜாவாக வலம் வந்தார். ரொம்ப விசேஷமான ஜாதகம். இந்த ஜாதகங்கள்லாம் எடுத்து நம்ம எவ்வளோ வேணால் பேசிகிட்டே போகலாம். அதே மாதிரி அடுத்த ஒரு ஜாதகம், ஃப்ராங்க்லின் டி ரூஸ்வெல்ட். இவரது வந்து அமெரிக்கன் பிரசிடெண்ட். இவர் தான் அமெரிக்காவினுடைய 32வது பிரசிடெண்ட். இதில் ஆச்சரியமாக சூரியன் மறைஞ்சிருக்கார் லக்னத்துக்கும் மறைஞ்சிருக்கார், சந்திரனுக்கும் மறைஞ்சிருக்கார் பாருங்க சூரியன். அப்படி மறைஞ்சும் லக்னத்தை குரு பார்த்துருக்கார். இந்த சிம்ம லக்னத்தில் நிறையா ஜாதகங்கள் பார்த்ததில் ஒரு விஷயம் ஒன்று சொல்ல முடிகிறது. அந்த லக்னத்தை குரு பார்த்தா அந்த ஜாதகங்கள் கொஞ்சம் தனித்துவமாக தான் இருக்குது. பொதுவாக குரு பார்த்த லக்னம் அப்படிங்கிறத விட
சிம்ம லக்னமாக அமைஞ்சு அவர் வந்து ஒரு 5 கூடியவராக அமையறதுனால, அதாவது ஒரு திரிகோணாதிபதியாக அமையறதுனால, சிம்ம லக்னத்தை பிறந்து ஒருத்தர் அந்த லக்னத்தை குரு பார்த்தா அவர்கள் வந்து மீதி பெயர்கள் மாதிரி, அதாவது ஜஸ்ட் ஒன் ஆஃப் த லாட் அப்படின்னு இல்லாமல் அந்த ஜாதகங்கள் கொஞ்சம் தனித்துவமாக தான் இருக்குது. இப்போ நம்ம பார்த்த ஜாதகங்கள்னால் அது நம்ம கவனிச்சிருப்போம். அதே மாதிரி பாருங்க, இந்த லக்னத்தையும் சனியும் சூரிய குருவும் சேர்ந்து அந்த குரு லக்னத்தை வேற பார்க்கிறார். 10ல் கேத்து இருக்கார், 10க்கு 10ல் 10க்கு 5 இருக்கார். இதெல்லாம் ரொம்ப நல்ல அம்சங்கள். இதெல்லாம் தான் ஒரு ராஜா இல்லாட்டி ராஜாவுக்கு துல்லியமாக இருக்கக்கூடிய ஒரு பதவிகள் வகிக்கக்கூடியவர்களுடைய ஜாதகம்லாம் இப்படி தான் இருக்கும். இவ்வளோ நேரம் சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களினுடைய பலாபலன்களை எடுத்து பார்த்தோம். அடுத்த காணொளியில் கன்னி லக்னத்தை நம்ம எடுத்து ஆராயலாம். வணக்கம்.